எல்லாருக்கும் வணக்கங்க. இதுதான் கரும்பு. இந்த கரும்பு நம்ம வந்து தென்னை மரம் போல பாதுகாக்கணுங்க. தென்னை மரம் போல பாதுகாத்தா தான் இந்த கரும்பும் நம்ப வந்து அறுவடை பண்ண முடியும். இல்லாட்டினா அப்படியே விட்டோம்னா வந்து அவ்வளோ வந்து மகசூல் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுங்க. இதில இருக்கு பாருங்க, இந்த கோதுங்கலாம் இருக்கு பார்த்தீங்களா? இ இந்த கோது வந்து நம்ப வந்து இந்த சோளத்தட்டுன்னு சொல்லுவோங்க. சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க, கோதுன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்போ கழிச்சு விடணுங்க. அப்பப்போ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து கழிச்சு விட்டா தாங்க, இந்த கரும்புக்கான வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். இது நம்ப வந்து இப்போ நம்பளுக்கு எப்படி முடி வெட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாரி இதுக்கும் முடி வெட்டி விடணுங்க. பாருங்க, இந்த சோள இந்த இந்த சோளத்தட்ட தான் நம்ம பிச்சு எடுத்துடணுங்க. எடுத்து